விருத்தங்கள் வெளியிடப்பட இருக்கின்றது என்றால் 17 பேருடைய நூல்கள் இன்றைக்கு வெளியிட இருக்கின்றன. நேற்றும் இன்றைக்கும் என்ன 2 நாள் கம்பன் விழா நடைபெற்றது. நேற்று நடைபெற்றதில் அரவாசி நூல்கள், இன்று அரவாசி நூல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன. இவர் இதை நடத்துபவருடைய பெயர், இதை நடத்துபவருடைய பெயர் கி பாட்டரசர் பாரதிதாசன். அவர் எங்களுக்கு ஆசானும் ஆவார். கடந்த 23 வருடங்களாக இங்கு தமிழ் பணியை மிகச் செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார் பிரான்ஸ் தேசத்தில். அந்த வகையில் நான் பெருமையுடன் சொல்லிக்கொள்வதில் 17,000 விருத்தங்களை அது எளிதான விடயம் என்று அனைவருக்கும் அதை மரபு பாக்களை சொல்லிக் கொடுத்து அதை நூலாக்குவது என்று மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனை தான் என்றுதான் நான் அதை கூற வேண்டும். படைப்பாளிகள் படைப்பு என்றால் உடற்படுத்தத்தான் வர வேண்டும், சாதாரணமாக வர முடியாது. கற்பனை உலகத்தில் இருந்தும் வரலாம், ஆனாலும் சிந்தனை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் செதுக்கப்படுற உண்டு. பாட்டரசர் பாரதிதாசனின் அவரும் என்னுடைய குருவாகவும் இருக்கிறார். காரணம், அவரிடம் மரபு கவிதை பயின்றவள் நான் 4 வருடமாக பயின்றிருக்கின்றோம். ஒவ்வொரு நூலை நாங்கள் படைக்கும் போது அவர் எவ்வளவு அந்த மரபை, அந்த பாக்களை செதுக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை சொல்லி தந்திருக்கிறார். அதனால் நாங்கள் இன்றைக்கு சாதாரண கவிதை எழுதி நாங்கள் இன்றைய மரபு கவிதையில் கொடிகட்டி பறக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் பாட்டரசர் பாரதிதாசன் இந்த கம்பன் விழா, கம்பன் என்றால் கவி பாடும் ஒரு வல்லமை உடையவர் தானே, அந்த கம்பன் விழாவை நடத்துவதில் மிகச்சிறந்தவர். அவருடைய இந்த விழாவில் நாங்கள் எல்லாம் கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி. இதை ஒலிபரப்புகின்ற வன்னி மைந்தனுடைய தொலைக்காட்சியில் நீங்கள் அனைவரும் கண்டு களிக்கலாம். நன்றி, வணக்கம்.